அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிஆர்டி டிவி, கவர்மெண்ட் டிவி அல்லது சைனா டிவி கிட்டுன்னு சொல்லுவோம். அசம்பிள் டிவி கிட்லேயும் நம்ம இந்த ஃபால்ட் வரும். கீழே பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து ஃபோல்டிங் ஆகிருக்கும். அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் செக்ஷன் ஃபால்ட்டு. இது வெர்டிக்கல் ரேம்ப் ஆக்சிலேட்டர் சொல்லுவாங்க. அந்த ஆக்சிலேட்டரில் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் ஆகும். உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்தமாரி அவுட்புட் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கும் பிக்சரு. இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 7M சீரீஸில் வரக்கூடிய ஐசி தான், 7Mன்னு. இது பார்த்தீங்கன்னா LA76931 J7M, சரிங்களா? LA76931. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 0.47 MFT. இது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா வெர்டிக்கல் அவுட்புட்டு, இந்த சிஸ்டம் வைஸில் வெர்டிக்கல் அவுட்புட்டு வரக்கூடிய பின்னுக்கு பக்கத்துலேயே இருக்கும். வெர்டிக்கல் பின் அவுட்புட் பார்த்தீங்கன்னா 17, பின் நம்பர் 17 தான் வெர்டிக்கல் அவுட்புட் வரும். வெர்டிக்கல் செக்ஷனுக்கு போகக்கூடிய அவுட்புட்டு ப்ராசஸர் ஐசியில் பின் நம்பர் 17. இது வந்து 16வது பின்னில் இந்த கெப்பாசிட்டர் இருக்கும். 0.47 MFT வெர்டிக்கல் ரேம் வோல்டேஜுக்காக அந்த கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. மார்க் பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள். அந்த கெப்பாசிட்டர் எங்கே போகுதுன்னா பின் நம்பர் 16க்கு போகும், 16. பின் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா தெரியும், வி ரேம் ஆக்சிலேட்டர் கெப்பாசிட்டர்னு போட்டிருப்பாருங்க. வெர்டிக்கல் ரேம் ஆக்சிலேட்டர் கெப்பாசிட்டர் அது. அந்த கெப்பாசிட்டரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஒன்று புதுசாக உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணி. அல்லது நான் ஒரு வேறு கிட்லேருந்து கேட்டேன். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.47 MFT மைக்ரோஃபாரட், 50 வோல்ட். சேம் வேல்யூ கெப்பாசிட்டர், அது கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ 0.47 MFT. அதே சேம் வேல்யூவில் வேறு கிட்லேருந்து நான் ரிமூவ் பண்ணது. ஜஸ்ட்டு நம்ம இதை போட்டு அந்த ரேம் ஆக்சிலேட்டராக இது கெப்பாசிட்டர் செயல்படுது. இந்த ஆக்சிலேட்டர் சர்க்யூட்டோட ஒரு காம்பனண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால இதோட வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சா உங்களுக்கு பிக்சரில் வந்து கீழே வந்து பாட்டம் லைனில் வந்து ஃபோல்டிங் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம நியூ ஒன்று வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். இதில் வேறு ஒன்றும் கம்ப்ளைண்ட் கிடையாது ஃபோல்டிங் ஆகிறதுக்கு. இதுதான் மேஜராக ஃபால்ட்டு ஆகும். இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். ஓகே, சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எதாவது ட்ரை சால்ட்ரிங் இருந்தால் அதையும் சேர்த்து பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். இப்போ பிக்சர் நம்ம ஆன் பண்ணி பார்த்தா தெரியும், ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. சேம் ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பிள் டிவி கிட்லேயும் இதே ஃபால்ட் வரும். பாட்டம் லைன் வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் ஆகி வரும். அதுக்கு நம்ம இந்த கெப்பாசிட்டி மாற்றினாலே போதும். நன்றி, வணக்கம்.